பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. அன்னைக்கு அந்த பஞ்சலோக சிலைய திருட வந்தவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும், சிலைக்கு பாதுகாப்பு கேட்டு போலீஸ்ல மனு கொடுத்தவரும் கௌரியோட அப்பா சந்திரன் தான். அந்த சந்திரன் நம்ம ஃபேக்டரியில தான் வேலை பார்த்திருக்காரு. அங்க வேலை பார்த்தப்பதான் விபத்து நடந்து இறந்து போயிருக்காரு. அன்னைக்கு தான் பிரெக்னண்டா இருந்த அவரோட மனைவி குழந்தை பிறந்த உடனே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோவில்ல பஞ்சலோக சிலை திருட்டு போயிருக்கணும். ஆனா அன்னைக்கு நம்பூதிரி பிரசன்னம் பார்த்து இந்த ஸ்தபதி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சிலை திருட்டு போன விஷயமே தெரிஞ்சிருக்கு. இந்த சிலை திருட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கே பெரியப்பா. இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அதோட பெரியப்பா, கோவிலோட தர்மகர்த்தாவே நீங்க தானே. அன்னைக்கு நம்ம குடும்பமும் நம்பூதிரியும் ஸ்தபதியும் ஊர் பெரியவங்களும் துர்காவும் நந்தினி மேடமும் எல்லாரும் கூடி இருந்தாங்க. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடந்ததை பத்தி நீங்க சொல்லவே இல்லையாமே. ஏன் பெரியப்பா, இதனால நீங்க சொல்லல? அசோக், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்பெல்லாம் பிசினஸ்ல நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப சும்மா பேருக்கு தான் நான் தர்மகர்த்தா. அப்பெல்லாம் கோயில் விஷயங்கள்ல நான் அவ்வளோ ஆர்வம் காட்டினதில்ல. அப்ப நான் வருஷத்துல 2 மாசம் இந்தியாவில் இருக்கிறதே பெரிய விஷயம்டா. பிசினஸ்ன்னு நான் நாடு நாடா சுத்திக்கிட்டு இருப்பேன்டா. என் நினைவுல பெருசா எதுவும் இல்லாததுனால அப்ப பழைய விஷயங்களை பத்தி எனக்கு சொல்லணும்னு தோணலடா. அப்புறம் பெரியப்பா, ஃபேக்டரியில நடந்த சந்திரனோட மரணத்தை பத்தி போலீஸுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு நந்தினி மேடம் கேட்க சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பெரியப்பா? பெரியப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீ சொன்ன பீரியட்ல கம்பெனில ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கம்பெனில இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் விபத்துல இறந்துருக்காங்கடா. 200 பேருக்கு மேல வேலை பார்க்குற ஃபேக்டரியில இந்த மாதிரி விபத்து நடக்கிறதும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்டா. சிலைக்கு பாதுகாப்பு வேணும்னு மனு கொடுத்தவரு ஃபேக்டரி விபத்துல இறந்தது அது மர்டரா இருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுறது சகஜம்தான். அதனாலதான் நந்தினி மேடம் இத பத்தி என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சந்திரன் விபத்துல இறந்திருக்காரு. போலீஸும் அப்படித்தாண்டா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.